ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலைக்கு போகிறப்போ பெருமாளை தரிசனம் செய்துட்டு டைம் இருந்தால் நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான கோயில்கள் தீர்த்தங்கள் நிறைய இருக்குது. நம்ம சேனலில் வீடியோஸாக ஷேர் பண்ணியிருக்கேன். 7 விசேஷமான அம்மன் கோயில்கள், சிவன் கோயில்கள், ஆஞ்சநேயர் மலை முழுக்க நிறைஞ்சிருக்கார். கோயில் கோபுரத்துக்கு முன்னாடி வேடி ஆஞ்சநேயர், கோபுரத்துக்கு ரைட் சைடில் அப்படியே மேலே பார்த்தா ஆத்திராம் பாபாஜி மட்டில் செந்தூரம் பூசின மாதிரி ஒரு ஆஞ்சநேயர், கல்யாணக்கட்டா, வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ், 300 ரூபா தர்ஷன கியூ, மியூசியம் கிட்ட, ராம்பகீச்சா பஸ் ஸ்டாண்ட் கிட்ட, சிலா தோரணம் கிட்ட அபயா ஆஞ்சநேயர்ன்ட்டு சொல்லிட்டு நிறைய ஆஞ்சநேயர் கோயில்கள் இருக்குது. அதில் பாபவிநாசர் டேம் போகிற வழியில் ஜப்பாலி ஆஞ்சநேயர் கோயில் நிறைய பேர் நம்ம போயிருப்போம். அதோட லேட்டஸ்ட் வீடியோ இப்போ பார்க்கலாம். ஆக்சுவலாக டிடிடிலேயே 1 டே ட்ரிப்பை ஆர்டிசி பஸ் விட்டுருக்காங்க. காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் 120 ரூபாய்க்கு சிங்கிள் டிக்கெட்டை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வேணுகோபாலன் சுவாமி, ஆகாஷகங்கா தீர்த்தம், பாபவிநாசம், ஜப்பாலி கோயில், அந்த சைடு சிலா தோரணம், ஸ்ரீவாரி பாதரம், அதாவது ஒரே பஸ்ஸே எல்லா இடத்துக்கும் நம்மளை அழைச்சிட்டு போகாது, நிறைய பஸ்ஸு போகும். நம்ம ஒரு இடத்துல ஏறி இறங்கிக்கலாம் அந்த டிக்கெட்டை காமிச்சு. ஒரு முறை ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வேலிட், ஒரு நாளைக்கு தான் அந்த டிக்கெட் வேலிட். அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு போனாலும் உங்களுக்கு எக்கனாமிக்கலாக இருக்கும். இல்லை ஜீப்லேயே ஷேரிங்காக போனால் ஒருத்தருக்கு 200 ரூபாய் கேட்குறாங்க. நம்ம ஓன் வெஹிக்கல்லையும் இப்போ சொன்ன இடங்கள் எல்லாமே ஈஸிலி ரீச்சபிள் பிளேஸ் தான். கோயில்லேருந்து ராம்பகீச்சா பஸ் ஸ்டாண்ட்லேருந்துமே பஸ் இருக்கும், திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷன்லேயுமே பஸ் இருக்கும். பர்டிகுலராக ஒரு இடத்துக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன், 30 ரூபாய் டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ஏறி ஜபாலி கோயிலுக்கு வந்துடலாம். சுற்றிலும் மலைப்பகுதிகளில் மரங்கள் நிறைஞ்சு ரொம்ப அழகான சூழ்நிலை இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில். ஆஞ்சநேயர் அவ்வளோ அழகாக இருப்பார். ஜபாலி ஆஞ்சநேயர் கோயிலில் அவசியம் நம்ம போக வேண்டிய ஒரு கோயில். திருமலையில் கோயிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். சிலர் நடந்தும் போவாங்க. பாட்டகங்கம்மா கோயிலேருந்து அப்படியே நேராக ரோடு கிராஸ் பண்ணி படி ஏறி போனோம் அப்படின்னா நடந்தும் இந்த கோயிலுக்கு வராங்க 3 கிலோமீட்டர்ஸுங்கிறதுனால. ஸோ இப்போ நம்ம பார்க்குறதா ஜபாலி கோயில். காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நம்ம போகலாம். 150 படிகள் இருக்கும். படினா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறுற மாதிரி இருக்காது, ஒரு மாதிரி ஈஸிலி ஸ்டெப்ஸ் எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருக்கும். அதனால் பெரியவங்க கூட நடக்கலாம். இந்த மாதிரி பெரிய அணில், மலபார் அணில் நினைக்கிறேன், நம்ம தேங்காய் இல்லை வெள்ளரிக்காயெலாம் கொடுத்தா ரொம்ப அழகாக வந்து நம்மக்கிட்டேயே அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு போகும். குட்டி பசங்களை அழைச்சிட்டு வந்தாலும் அவங்களும் ஈஸியாக நடக்கக்கூடிய படிகள் தான். அண்ட் இந்த மாதிரி அணில்லாம் பார்க்கும்போது ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். படியிலையும் நடந்து வரலாம். பக்கத்துலேயே ஒரு வழி இருக்குது. அந்த இடத்துல தண்ணி இல்லை அப்படின்னா ஓரளவுக்கு 3/4 தூரம் வரைக்கும் நம்ம வண்டியிலே கூட வரலாம். இப்போ ரைட் சைடில் பார்க்குற இடத்துல ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் வண்டியில் வரலாம். ஆனால் தண்ணி போச்சு அப்படின்னா வண்டியில் வர முடியாது. தண்ணி இல்லைன்னா நிறைய பேர் வண்டியில் வரதை பார்த்துருக்குறேன். இந்த இடத்துல வர வழியில் வெள்ளரிக்காய், மாங்காய், காரப்பொரி, மோர் விற்கிற கடை 1-2 இருக்கும். கோயில்கிட்ட பூஜா ஐட்டம்ஸ் விற்கிற ஒரு கடை இருக்கும். மற்றபடி பெருசாக கடைகள் இருக்காது. ஸோ இதுதான் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற என்ட்ரன்ஸ். கோயிலுக்கு முன்னாடி ஒரு குளம் இருக்கும். அதுக்கு பேர் ராமர் குண்டு அப்படிம்பாங்க. ராமர், சீதா, லக்ஷ்மணர் வனவாசம் போயிருக்கிறப்போ இங்கே வந்ததா சொல்கிறாங்க. இதுதான் ராமர் குளம். ஆக்சுவலாக முதல்லலாம் உள்ளே இறங்குறதுக்கு அனுமதிப்பாங்க. இப்போ ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாங்க. சிவன் லிங்கம் இருக்குது. அதே மாதிரி கோயிலுக்கு பேக் சைடில் ஒரு குளம் இருக்கும். அதுக்கு பேர் சீதா குண்ட் அப்படிம்பாங்க. ராமர் சீதா இங்கே இருந்தப்போ சீதாதேவி அங்கே குளித்ததாக சொல்லுவாங்க. அதை தாண்டி போனால் கூட துருவ தீர்த்தம் இருக்கும். அதை பற்றி கூட வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த தண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், துருவ தீர்த்தமோட அந்த தண்ணி. ஸோ 3 தீர்த்தங்கள் இந்த இடத்துக்கு வந்தால் நம்ம பார்க்கலாம். கோயில் உள்ள சின்ன கோயில் தான், உள்ள ஆஞ்சநேயர் இருப்பார். ஜபாலி ஆஞ்சநேயர் கோயில் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக ஜாபாலி அப்படிங்கிற ஒரு முனிவர் இங்கே ஆஞ்சநேயரை நினைத்து தவம் புரிந்து அவருக்கு இங்கே ஆஞ்சநேயர் காட்சி கொடுத்ததா சொல்லுவாங்க. ப்ளீஸ் ரொம்ப அழகாக இருக்கும். ஹாத்திராம் பாபாஜி மட் அவங்க தான் இந்த கோயிலை பார்த்துக்கிறாங்க. கோயில் உள்ளே போகிறப்போ 5 ருபீஸ்க்கு நம்ம டிக்கெட் எடுக்கணும். அண்டு அங்கே இருக்கிற ஐயர்கிட்ட சொன்னால் ஒரு கயிறு கொடுக்குறார், 10 ரூபா அந்த கயிறு. அதை நம்ம வாங்கி கையில் கட்டிக்கலாம்.
கோயில் உள்ள வீடியோ எடுக்கிறதுக்கு அலோடு கிடையாது. இது பழைய ஃபோட்டோ. ஆஞ்சநேயர் நீங்கள் இப்போ ஃபோட்டோவில் பார்த்த மாதிரி இருப்பார். அர்ச்சனை செய்துக்கலாம். இந்த கோயிலுக்கு பேக் சைடில் நடந்து போனோம் அப்படின்னா கிட்ட தான் சீதா குளம் இருக்கும். அதுலேயும் நம்ம இறங்க முடியாது. அதையும் தாண்டி துருவ தீர்த்தம் போனால் அந்த தீர்த்தத்தை நம்ம எடுத்து குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் துருவ தீர்த்தம். ஆல்ரெடி வீடியோ தனியாக ஷேர் பண்ணியிருக்கேன். சீதா குளம், துருவ தீர்த்தமெல்லாம் 3 தீர்த்தங்கள் இருக்குது. ஆஞ்சநேயர் கோயில், ஜபாலி ஆஞ்சநேயர், 2 ஷார்ட்கட் இருக்குது. ஒரு வழியாக போனால் அபய ஆஞ்சநேயருக்கும், இன்னொரு வழியாக போனால் கோகர்பம் டேம் வந்துடும். வழி தெரிஞ்சவங்க போவாங்க, நான் போனதில்லை. ஸோ எப்போ திருமலைக்கு போனாலும் அவசியம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. படிகள் 180 இருந்தாலும் அவ்வளோக்கா சிரமம் தெரியாது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி திருப்பதி அப்டேட்ஸோடு சேர்த்து நிறைய கோயில்கள் பற்றி ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். திருமலையில் நம்ம பார்க்க வேண்டிய கோயில்கள், தீர்த்தங்கள் பற்றி வீடியோ ஷேர் பண்ணிக்கேன். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த கோயில் பற்றி தெரிஞ்சுப்பாங்க. தேங்க்யூ.